ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டிவி. இன்னைக்கு நம்ம வீடியோல எவ்ரிடே காலேஜ் இல்லைனா ஆஃபீஸ்க்கு வேர் பண்ற மாதிரியான சிம்பிள் மேக்கப் லுக் தான் மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த மேக்கப்பும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. கிளென்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறது தான். நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஃபேஸ் வாஷ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். எனி மாய்ஸ்சரைசர் இஸ் ஃபைன். நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி நியூட்ரிடமுடைய மாய்ஸ்சரைசர் தான். இந்த மாய்ஸ்சரைசர் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, எல்லா ஸ்கின் டைப்ஸுக்கும் இது நல்லாவே சூட் ஆகும். இந்த மேக்கப்பை லாங் லாஸ்டிக்காக வச்சுக்கிறதுக்கும் இது உதவுங்க. இப்போ நம்ம மாய்ஸ்சரைசரை 1 மினிட்க்கு ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீனை அப்ளை பண்ணணுங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது சன்ஸ்டாப் உடைய சன்ஸ்கிரீன் தான். சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்க்கு என்ன சன்ஸ்கிரீன் செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது சன்ஸ்கிரீனை லைட்டாக அப்ளை பண்ணி டேப் பண்ணிக்கிறேன். அடுத்ததா சிசி கிரீம் யூஸ் பண்ண போறேன். ஒரு சில பேர் சிசி கிரீம், பிபி கிரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனலான ஒரு ஸ்டெப் தாங்க. இது கட்டாயமா போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது லாக்மியோட சிசி கிரீம் தான். ஸோ சிசி கிரீம், பிபி கிரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இன்னும் கூட சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு சன்ஸ்கிரீனோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட நம்மளுக்கு பேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா இப்போ நம்ம ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐப்ரோ பென்சிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மிஸ் கிளேரோடைய ஐப்ரோ பென்சில் தான். மோஸ்ட்லி டார்க் ப்ரௌன் ஷேட் சூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா பிளாக் நம்ம சூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டோம்னா அது வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நானும் டார்க் ப்ரௌன் ஷேட்கான ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக நான் காஜல் யூஸ் பண்ணி ரொம்ப தின்னாக வந்து வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட காஜல் தாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எனி காஜல் இஸ் ஃபைன். இது சிம்பிளான மேக்கப் லுக் அப்படிங்கிறதுனால நான் ரொம்பலாம் ஹெவியாக அப்ளை பண்ணல. அடுத்ததாக மஸ்காரா போட போகிறோம். அண்ட் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மெப்ளினோட மஸ்காரா தாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் நான் யூஸ் பண்ணுற பிராண்டே நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எனி பிராண்ட் இஸ் ஃபைன். மஸ்காரா நம்ம யூஸ் பண்ணுறதுனால லேஷஸை நல்லா டிஃபைன் பண்ணி காட்டும். ஒரு சில பேர் நியூட் ஐ மேக்கப்பையும் விரும்புவாங்க இல்லையா? ஸோ அவங்க காஜலை ஸ்கிப் பண்ணிவிட்டு மஸ்காரா மட்டும் கூட போட்டுக்கலாம். ஸோ இதோட நம்ம ஐ மேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இல்லைனா காம்பாக்ட் பவுடர் வச்சு கூட நம்ம மேக்கப்பை செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பாண்ட்ஸ் பவுடர் தான். ஸோ நம்ம பவுடர் யூஸ் பண்ணுறதுனால மேக்கப் வந்து சீக்கிரமாக கலையாமல் ஸ்வெட்டெல்லாம் எதுவும் ஆகாமல் லாங் லாஸ்டிங்காக நிற்கும்னே சொல்லலாம். லாஸ்ட் ஸ்டெப் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது கலர் பாரோட லிப்ஸ்டிக் தான். நான் கொஞ்சம் லைட் ஷேடை யூஸ் பண்ணிக்கிறேன். அது டெய்லி வேர் அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிச்ச ஷேடு தான். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஷேடு எதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட எவ்ரிடே மேக்கப் லுக். நான் இயரிங்ஸ் போட்டுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு இந்த மேக்கப் லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் அதே பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கிறத வச்சு கூட பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலி இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சல்வாஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஷாப்புடைய ஃபோன் நம்பரையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம்.